பிரசங்கி 11வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த வசனத்தோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செய்யற சில நற்காரியங்களுக்கு பலன் என்ன நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா அதை ஏசப்பா குறிப்பிட்ட நாள்ல பார்க்க வைக்க போறாரு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க செய்யற நற்காரியங்களா கூட இருக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு நீங்க உதவலாம். இல்லன்னா நீங்க உங்க வாழ்க்கையில முன்னாடி வர்றதுக்கு பல எஃபர்ட் போடலாம். இன்னும் நீங்க உங்க குடும்பத்துல உள்ள நபர்களுக்காக ஜெபிக்கலாம். அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம். இல்ல உங்க குடும்பத்துல உள்ள நபர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காக நீங்க ஜெபிக்கலாம். மனம் திரும்புகிறதற்காக நீங்க ஜெபிக்கலாம். இல்லன்னா நீங்க ஆண்டவருடைய நாமத்திற்காக பல காரியங்கள நீங்க இழந்திருக்கலாம். இப்படி நீங்க பண்ற நல்ல விஷயங்களா இருக்கலாம், பிரேயரா இருக்கலாம், எஃபர்ட்டா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸா இருக்கலாம். இதற்கான பலன ஆண்டவர் ஒரு குறித்த நாள்ல பார்க்க வைப்பாரு. நம்ம எத விதைக்கிறோமோ, அத ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அறுக்க வைப்பாரு. அது மட்டும் இல்ல, இரட்டிப்பான நன்மைகள நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தருவாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.